ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். ரெண்டாவது தசகத்தில் 5வது ஸ்லோகம் பார்க்கலாம் இன்னைக்கு. லக்ஷ்மீ ஸ்தாவக ராமணீயக ஹிருதைவேயம் பரேஷ்வஸ்திரேதி அஸ்மின்னன்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ये त्वध्यानगुणानुकीर्तनरसा आसक्ता हि भक्ता जनाः तेष्वेषा वसति स्थिरैव दयित प्रस्तावदत्तादरा. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். லக்ஷ்மீ ஸ்தாவக ராமணீயக லக்ஷ்மீ ஸ்தாவக ராமணீயக ஹிருதைவேயம் ஹிருதைவேயம் பரேஷ்வஸ்திரேதி பரேஷ்வஸ்திரேதி அஸ்மின் அன்யதபி பிராணமதுனா அஸ்மின் அன்யதபி பிராணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ये त्वद्ध्यानगुणानुकीर्तनरस ये त्वद्ध्यानगुणानुकीर्तनरस आसक्ता हि भक्ता जना आसक्ता हि भक्ता जना तेष्वेषा वसति स्थिरैव दयित तेष्वेषा वसति स्थिरैव दयित प्रस्तावदत्तादरा प्रस्तावदत्तादरा. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹே லக்ஷ்மிபதே குருவாயூரப்பா, தாவக ராமணீயக உன்னுடைய அற்புதமான திருமேனி அழகினால் ஹிருதாயேவ இந்த லக்ஷ்மி கவரப்பட்டிருப்பதால் பரேஷு அஸ்திரா இதி மற்றவர்களிடம் நிலையாக தங்குவதில்லை, இருப்பதில்லை. அஸ்மின்னு இதற்கு அந்யதபி மற்றொரு பிரமாணம் அதுனா வக்ஷ்யாமி இன்னொரு சான்றும் இப்பொழுது கூறுகிறேன். என்ன சான்று கூற போகிறார் அதுக்கு அப்படின்னா, ஏ பக்தாஜனாக எந்த பக்தர்கள் துவது உன்னுடைய தியான குண அனுகீர்த்தன எப்போதும் உன்னை தியானித்து உன்னுடைய குணங்களையும் பெருமைகளையும் பாடிக்கொண்டு அதிலேயே ஆசக்தாக அந்த ஆனந்தத்திலேயே ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த பக்தர்களிடத்தில் தேஷு ஏஷா வசதி அவர்களிடத்தில் இவள் நிலைத்து வசிக்கிறாள். எதனால் அப்படி வசிக்கிறாளாம்? தைதா அதாவது தன்னுடைய கணவனை அவர்கள் பிரஸ்தாவ அவரை பற்றிய புகழை பாடுவதால் அதில் ஈடுபட்டு தத்த ஆதரா அதில் ஈடுபட்டு அவள் இப்படிப்பட்ட பக்தர்களிடத்தில் எப்பொழுதும் நிலையாக வசிக்கிறாள் என்று ஸ்ரீ பட்டத்ரி கூறுகிறார். இப்போது ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். லக்ஷ்மீ ஸ்தாவக ராமணீயக ஹிருதைவேயம் பரேஷ்வஸ்திரேதி லக்ஷ்மீ ஸ்தாவக ராமணீயக ஹிருதைவேயம் பரேஷ்வஸ்திரேதி அஸ்மின் அன்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே அஸ்மின் அன்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ये त्वद्ध्यानगुणानुकीर्तनरस आसक्ता हि भक्ता जना ये त्वद्ध्यानगुणानुकीर्तनरस आसक्ता हि भक्ता जना तेष्वेषा वसति स्थिरैव दयित प्रस्तावदत्तादरा तेष्वेषा वसति स्थिरैव दयित प्रस्तावदत्तादरा. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். இந்த ஸ்லோகம்
4வது ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷன் மாதிரி இருக்குது. லக்ஷ்மிபதே குருவாயூரப்பா, செல்வத்தை மட்டும் அடைய ஆசைப்படுறவர்கள்கிட்ட லக்ஷ்மி தேவி தங்கிறதில்லைன்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு சான்று கூட இருக்குது. என்ன சான்று அப்படின்னா, நிறைய பகவான் மேலே பக்தியோட அவரையே தியானம் பண்ணி அவரோட கல்யாண குணங்களை மட்டும் பாடுற பக்தர்கள் இருக்கா இல்லையா, அவாக்கிட்ட லக்ஷ்மி தேவி நிலையாத்தான் வாழறா. அவாக்கிட்டேருந்து அடிக்கடி அவளை விட்டு நீங்கி போயிடுறதில்ல. தன்னோட கணவரை பற்றி அவர்கள் பாடுறதையும் போற்றுவதையும் அவர்களோடையே இருந்து கேட்டு மகிழ்ந்து அந்த பக்தர்கள்ட்ட ஸ்திரமாக வசிக்கிறாள். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்லுவார். என்ன அர்த்தம் அதுக்கு? பகவானே ஸ்ரீமன் நாராயணனே வேண்டி நீள் செல்வம், அதாவது உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் பெரிய அளவில் வேண்டும் அப்படின்னு நினைக்காதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பகவான் முக்கியம், இந்த உலகத்து செல்வம் அவ்வளவு எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்களே, அவர்களையே தான் வேண்டும்னு செல்வம் போய் சேரும், அதாவது லக்ஷ்மி தேவி போய் சேருவாள் அப்படின்னு குலசேகரர் சொல்கிறார். பட்டதிரிகள் சொல்கிறதும் குலசேகரர் கூறுவதும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா?